உட்காருங்க. Hey Priya, looking nice யா. பிரேம், நான் உங்களோட தீவிர ரசிகர். உங்க கூட ஏன் பெட்ரூம்ல உட்காருவேன் நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நான் கூட தான் இவ்வளவு அழகான செக்ஸியான பொண்ணு கூட இருப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஓட்டிக்கு நீ தான் பெட்டர் ஸ்வெட்டர். அப்ப இந்த ஸ்வெட்டர் எடுத்துக்கோ. Hey. கொஞ்சம் கொஞ்சம் சட்னி கிட்னி போனேன். வாங்க உட்காருங்க. விதவிதமா செஞ்சு வச்சிருக்காங்க, சாப்பிடுங்க. ஏண்டா மற்றவங்கள போல ஒழுங்கா வேலைக்கு போவோம், லைஃப்ல செட்டில் ஆகும்னு உனக்கு தோணாதாடா? என்னடா டிவி கம்பெனி அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்க? போதுமா? என்னங்க அவன் சாப்பிடட்டுங்க. சாப்பிடுற நேரத்துல நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சாப்பிடுற நேரத்துல தானே அவன் மூஞ்சியை நான் பார்த்து தொலைக்கிறேன். என்ன பண்ண சொல்றேன்? என்ன என் கூட நாதன் ப்ரொஃபஸரா இருக்காரு. அவர் பையன் அமெரிக்கால சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான். இத்தனைக்கும் இவனை விட 1 வயசு கம்மி. நாதம் பையனை அக்கம் பக்கத்துல கூட தெரியாது. ஏன் பையனை உலகம் பூரா தெரியுமே. ஐயோ, நீ தாண்டி மெச்சனா இவனை. நான் மெச்சுக்காம பக்கத்து வீட்டுக்காரங்கள மெச்சுப்பாங்க. நான் போற இடத்தெல்லாம் ரோஜா டிவில கம்பேரிங் பண்றாரு பிரேம் அவரோட அம்மாவான்னு எல்லாரும் கேக்குறாங்க. எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அப்படி சொல்லுமா. நேத்து ஆஷான்னு ஒரு பொண்ணு குயின் மேரிஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட் உன்னோட போன் நம்பர் கேக்குறாடா. அப்படியா? நான் எதுக்குன்னு கேட்டா அவ உன்னோட பரம ரசிகையா. நல்லா இருக்குடி. பத்ரம், ரொம்ப சிரிக்காதீங்க. நாளைக்கு ஊரே நம்மள பார்த்து சிரிக்க போகுது. சும்மா இருங்க. நீ சாப்பிடு. நீ தான் அவனுக்கு இடம் கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருக்க. ஒரு நாள் கண்டிப்பா நாசமா போறான். வாய கழுவு. என்ன கையே கழுவ போறேன்டி. குடும்ப உருப்பிட்ட மாதிரிதான். நீ சாப்பிடுற பிரேம். அவர் கிடக்குறார், நான் பேசிக்கிறேன். நீ சாப்பிடுப்பா. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, நான் பரமத்தி வேலூர்ல இருந்து மலர்கொடி பேசுறேன். மலர், என்ன பண்றீங்க? நான் பில் படிச்சிட்டு இருக்கேன். காலேஜை சுத்தி உங்களுக்கு ஒரே கூட்டமா? ஓரளவுக்கு கூட்டம். அப்ப நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. பாத்தீங்களா, கண்டுபிடிச்சிட்டேன். சரி, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்க. எங்க அப்பா பத்தி சொல்லணும்னா பரமத்தி வேலூர்ல ஒரு ஜவுளி கடையில மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? சரி, உங்களுக்கு என்ன பாட்டு போடலாம்? எனக்கு ஒரு ஓல்ட் சாங்ல மெலடி சாங்க போட்டு விடுறீங்களா? உங்க பேரு மலர். சோ நான் மலரோடு தனியாக, இதே மாதிரி பாட்டு உங்களை தேடி வருது. இந்த இசைச்சாரல் நிகழ்ச்சியில இருந்து போதும் பிரேம், நிகழ்ச்சிக்கு போகலாம். ஓடு. ஓகே, இன்னைக்கு நம்ம யாரை பார்க்கலாம்? ஹலோ, யார் பேசுறீங்க? நான் உமா பேசுறேன். ஓ உமா. இது யாரு? ரோஜா டிவில இவன் தான் ராஜா. லேடிஸ் தான் இவனுக்கு ஓவர் ஃபேன்ஸ். இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து இல்ல 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 இந்த நொடியில இருந்து இந்த காஞ்சனா உனக்கு ஃபேன். உமா சொல்லுங்க, உங்க லவருக்கு என்ன பிரசன்ட் பண்ணீங்க? போன் போடு. இப்போ போன் போட்டா லைன் கிடைக்காது, ரொம்ப பிஸியா இருக்கும். உங்க லவருக்காகவும் காதலன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Thank you. நான் உன்கிட்ட தனியா பேசணும், ஏற்பாடு பண்ண. அதுக்கு தான் நான் இருக்கேன்னு. எதுக்கு? ஏற்பாடு பண்றதுக்கு தான். அடுத்ததா இவனையே வீட்ல லைவா நான் பார்க்கணும். இந்த காஞ்சனா எதை செஞ்சாலும் கச்சிதமா செஞ்சிருவா. அதுதான் காஞ்சனாவோட ஸ்டைல். வாயா பிரேம். பை தி பை, ஐ அம் மேனேஜர் சீனு. ஹாய். நீ ரொம்ப கொடுத்து வச்சவையா. எத்தனையோ விஐபிங்க மேடம் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? என்ன அப்படியா? மேடம் யார் தெரியுமா? 20 கம்பெனிஸ்க்கு எம்டி, 20 கிரிக்கெட் டீமே வச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா 50 மாடர்ன் ஜிம் சிட்டி ஃபுல்லா இருக்கு. அந்த ஜிம்முக்கு வரவங்க எல்லாம் யார் தெரியுமா? எம்எல்ஏ, மினிஸ்டருங்க, விஐபிங்க தான். குத்து மதிப்பா சொல்ல போனா மேடமுடைய சொத்து மதிப்பு 3000 கோடி தாண்டி போச்சியா? இப்போ சொல்லு, நீ கொடுத்து வச்சவன் தானே? உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன் சார். கொஞ்சம் தள்ளுங்க சார். போயா, அப்படி உட்காரியா, போய் சொல்றேன். என்ன இப்படி அலையிறான்? என்னோட ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல இருக்க. ஆஹா, என்ன கலரு. மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. அவசரப்படக்கூடாது, அமைக்கி வாசிக்கணும். யோ பிரேம், இவன் இப்படி இருக்கான்? போட்டோ யாரு? மேடம் கூப்பிடுறாங்க, வா. வர வர. போட்டோக்கே இந்த ஜொல்லு விடுற.
நேர்ல என்ன பண்ண போறியோ? ஐயோ. இந்த அம்மாக்கு நான் காவலன் விஜய் மாதிரியே ஆயிட்டேனே. யோ அந்த ரூம் மட்டும் திறக்காத. நானே 10 மாசமா இருக்கேன், அந்த ரூமை திறந்து பார்த்ததே இல்ல. அப்படி என்ன சார் இருக்கு இந்த ரூம்ல? அதான் சொல்றேன்ல, திறந்து பார்த்தது இல்லைன்னு. திறக்கணும்னா திறந்துருவேன். எங்க மேடம் கோச்சிக்கிட்டு உள்ளதும் நொல்லதும் ஆயிடும்னு பயம், அதனால தான் விட்டுட்டேன். சரி சார், நானும் விட்டுறேன். விட்டுடியா? இல்லைன்னா மேடம் சுட்டுட போறாங்க. ரைட்ல போ. ஆர்வ கோளாரா இருப்பான் போல இருக்க. மேடம், மே ஐ கம் இன்? ஹாய் ஹாய். கம் தேங்க் யூ. பக்கத்துல உட்காரு. இட்ஸ் ஓகே மேடம். ரொம்ப குச்சி படுற. உங்களை பார்த்ததுல இருந்து தான் மேடம். என்னை பார்த்ததுல இருந்தே ஒரு விதமான கூச்சம் இருக்குன்ற. எஸ் மேடம். இத பாரு, மேடம்னு சொன்னாங்க, சும்மா மெஸ் மாதிரி இருக்காங்க. வீட்டு பூனையா திருட்டு பூனையான்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, கலர்ல ஓவரா பண்ணிட்டேன். சாரி மேடம். இத பாரு பிரேம், எனக்கு வீட்டு பூனையை விட திருட்டு பூனை தான் ரொம்ப பிடிக்கும். டேய் வால பாக்குதுடா இப்போ உன்ன. ஏதாவது வித்தியாசமா பண்றா? அவங்க கிட்ட ஏதாவது சீரியஸா பண்ணி காமெடி ஆட போகுதுடா. ஒண்ணு ஆகாதுடா, சட்டையை கழட்டி ஆம்ச காட்டுறா. அப்படியே சொல்றேன். மீதியெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். கைட்டலாம்ன்றியா? அசத்துறா, உடம்ப காட்டி. சூப்பர். அறிவு என்னமா ஆம்சம் வச்சிருக்கான்? நான் சொல்றத மட்டும் நீ செஞ்சினா இந்த பரமத்தி வேலூர்ல நீ தாண்டா ஆணழக. ஏய், அறிவு என்னமா ஃபோர் ஆம்ஸ் வச்சிருக்காண்டி, என்னாலயே நம்ப முடியல. அவன் சூப்பர். எனக்கு மட்டும் இப்படி ஒரு மன்னதன் கிடைச்சான்னு வச்சுக்கோ, அவனை அப்படியே வளைச்சு போட்டு எனக்கு வந்து சேர்ந்துருக்குதுங்க பாரு. துணியை தோடி. எப்படி மச்சி? அசத்து மச்சான், அஸ்தரா. இதோ பாரு. ஏய், அறிவு என்னமா டைவ் அடிக்கிறான் பாருடி. அறிவுக்கு இப்படி ஒரு திறமை இருக்கும்னு நினைச்சு கூட பாக்கலடி. ஐயா, சூப்பர். அவன் டைவ் அடிக்கலடி, பாறையில வடிக்கி கீழே விழுந்திருக்கான். ஏய் மச்சான், உங்க டைம் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. மச்சான் மொக்க போட ஆரம்பிச்சிட்டானுங்கடா. போடட்டும். உங்களை இங்க துணி தைக்கிற இடத்துக்கே வந்துடுறானுங்க பாரு. காலேஜ்க்கு போனாலும் தொல்லை, காவிரியாத்துக்கு வந்தாலும் இவனுங்க தொல்லை தாங்கவே முடியல. அறிவு எப்படியும் அவன் வலையில உன்னை சிக்க வச்சிடுவாண்டி. ஓ, சிக்க வச்சிருவான். ஒரு வளர்ந்த பையன் பண்ற வேலையாது. தடிமாடு தடிமாடு தடிமாடு. நான் புதுமையானவன், உன்னை புரிந்து கொண்டவன். அப்படியே டீனஸ் குரல் மாதிரியே இருக்குடி. எப்படிடா மச்சி? சூப்பரா மச்சான், சூப்பரா மச்சான். பொழப்பு பார்க்காம குரங்கு வேலை பண்ணிட்டு இருக்கான் பாரு. மாங்கி, டாங்கி, சிம்பான்சி. ஏய், ஏன்டி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி திட்டிட்டே இருக்க? ஏ மலரு, ஒரு நாளைக்கு நீ அறிவு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட போற. நனவாக போதுன்னு சொல்ல போறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பொறுத்திருந்து பாரு, நான் என்ன கொடுக்க போறேன்னு. என்ன நீ எவ்வளவு நேரமா வெயிட் பண்ற? எங்க போன நீ? என்ன இது வா போன்னு மரியாதை இல்லைன்னா? ஒரு நல்ல கனவுல உங்களை பார்த்தேன்னு சொல்ல வந்த மேடம். இந்த மாதிரி எல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தா கண்ணை நோண்டிடுவேன். கண்ணை நோண்டிட்டா கனவு பார்க்க முடியாதா? போய் பாப்பேனே. பழைக்கிறதுக்கு வழியே பாரு. இந்தாங்க, இதை வச்சுக்குங்க, வரேன். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். மேம், பரமத்தி வேலூர்ல ஒரு விளம்பரத்துல நடிக்க எனக்கு 2 lakhs செக் கொடுத்திருக்காங்க. என் கூட நடிக்க ஒரு பெரிய சினிமா ஹீரோயினை புக் பண்ணிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்ஸ் மேம். ஜாலி தான். ஜாலியா இருக்குன்னு வேலூர்ல சுத்திட்டு இருக்காங்க. ஷூட்டிங்ல நடிக்கிறதோட இரு, உன் சோக்காலித்தனத்தை அந்த ஹீரோயின் கிட்ட காமிக்கிற, சரியா? நீங்க வேற மேம். சரி சரி, வா நம்ம டிஃபன் சாப்பிடலாம். ஓகே. நீங்களும் உங்கள் அண்ணன் செல்லப்பாவும் எங்கள் ஜவுளி கடையில் சேர்ந்த பிற்பாடு தான் எங்கள் கடை நல்லா முன்னேறி இருக்கு. அதனால தான் எங்களுடைய மதுரை பிரான்ச்சை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கோம். இந்த விளம்பரத்துக்கு அப்புறம் எங்கள் கடை இன்னும் அமோகமாக வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நடக்குங்கய்யா. அது நிச்சயமா இது நடக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மலர்கொடி தான். உங்க ஆசீர்வாதம் ஐயா. இதை வந்துட்டாங்கய்யா. வாங்க. வாங்க சார். வணக்கம் பிரேம். வணக்கம் சார். வாங்க உள்ள போகலாம்.